தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சின்றது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. திருச்சியில் உள்ள மண்ணச்சநல்லூர் இந்த ஒரு ஊரில் வந்து ஒரு பெண் செய்திருக்கு அந்த ஒரு செயல் அப்படின்றது வந்து தமிழ்நாடு முழுக்கவே வந்து ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம தளபதி விஜயம் வந்து களத்தில் இறங்கி அந்த ஒரு பெண்ணோட குடும்பத்துக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து இதை கவர் கூட பண்ணல. ஒரு சில சேனல்ஸ் வந்து அந்த நியூஸ் போட்டு உடனே வந்து டிலேட்டும் பண்ணிட்டாங்க. அது ஏன் டிலேட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்குன்னா, அந்த 8000 ஒரு கூப்பன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க திமுக. அது வந்து தேர்தல் விதிமுறைக்கு வந்து அது எதிரானதா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்க ரூல்ஸுமே கிடையாது. ஆனா நிறைய ஊர்ல வந்து ஏமாத்தி இந்த மாதிரி வந்து ஓட்டு போட்டீங்கன்னா ஆட்சி அமைச்சபத்துக்கு வந்து கொடுப்போம், 8000 உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்து நிறைய மக்கள் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்கவே வந்து கடைசி 2-3 நாளா வந்து நிறைய பெண்கள் வீடியோ வந்து போட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா திருச்சியில் உள்ள ஒரு பெண் வந்து 8000 கூப்பன் தரல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க திமுக காரங்க கிட்ட. அதுக்கு அந்த திமுக காரங்க வந்து வாய்க்கு வந்த வார்த்தைகள் வந்து பேசியிருக்காங்க. அந்த பெண்ணை வந்து அசிங்கமா திட்டி, அதனால அந்த பெண்ணுக்கு வந்து மன உளைச்சல் ரொம்பவே அதிகமாகி கதவை பூட்டிட்டு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை வந்து பண்ணி இன்னைக்கு அந்த அக்கா நம்ம கூட இல்ல. அது மட்டும் கிடையாது, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சாலை மறியலும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம தளபதி விஜய் வந்து இதை கண்டிச்சு வந்து போஸ்டும் வந்து போட்டிருக்காரு. திமுக எந்த அளவுக்கு வந்து கேவலமா இறங்கும், பொய்யான வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து ஏமாத்தி இந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வந்து போஸ்டே வந்து போட்டிருக்காரு. இந்த ஒரு ஆட்சி அப்படின்றது 2024 வந்து விளக்கப்படும். கண்டிப்பா வந்து இந்த ஒரு பெண்ணோட சாபம் அப்படின்றது வந்து சும்மாவே உங்களை விடாது. இந்த ஒரு சாபம் அப்படின்றது வந்து காலம் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தளபதி விஜயமே வந்து ரொம்ப காட்டாம டென்ஷனா வந்து அந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. ஸோ நிறைய ஊர்ல இந்த மாதிரியான ஒரு எச்சத்தனமான வேலை அப்படின்றது வந்து திமுக சார்பில் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. 8000 கூப்பன் அப்படின்ட்டு வந்து ஒரு ஜெராக்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தேர்தல் ஆணையம் அஃபிஷியலா வந்து சொல்லியிருக்கு இது பொய்யான விஷயம், இதை நம்பக்கூடாது, இது தேர்தல் விதிமுறைக்கு எதிரான விஷயம்னு சொல்லியுமே கூட தெரியாம திருட்டுத்தனமா வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோன்றது வந்து நியூஸ் சேனல்ஸ் கொண்டு போவாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தான் வந்து கொண்டு போகணும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஒரு விழிப்புணர்வா இருக்கும்.